Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் சுதா. Welcome back to my channel கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு கால்சியம் சத்துள்ள அதாவது கால்சியம் குறைபாடு உள்ளவங்க வந்து இந்த துவையல் எடுத்துக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து கால்சியம் சத்து வந்து கட்டாயம் குறைஞ்சிட்டே தான் வரும். ஜாஸ்தியாக வாய்ப்பே கிடையாது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நம்ம வந்து கால்சியம் குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 ஐட்டம் வந்து நம்ம வந்து மருத்துவ குணமுள்ளதாக நம்ம எடுத்துக்கணும். இந்த துவையல் செய்யலாம். அதே மாதிரி என்னன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டிக்கு வந்து மஷ்ரூம் இருக்குது. இன்னொன்று என்ன வெயிலில் வந்து நமக்கு வந்தோன்னா விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி என்ன கால்சியம் சத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து அவ்வளோ நல்லது. எள்ளுக்கு இருக்கிற மருத்துவ குணம் வந்து எதுக்குமே கிடையாது. அதாவது என்ன பாலில் கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். இதை வந்து என்னென்னா நம்ம துவையலாக செய்யலாம். இன்னொன்று என்ன ஸ்வீட்டு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது என்ன டயபெட்டிஸ் இருக்கும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துவையல் மாதிரி நம்ம செய்யலாம். இந்த துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் டைரெக்டாகவும் செய்யலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து எள் எடுத்துருக்கிறேன். எள்ளை வந்து என்னென்னா நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இந்த துவையல். ஆனால் சாப்பிட்றப்போ ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எள்ளு துவையல் செய்ய போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் நல்லா அப்படியே வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சமாக பொங்கி வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை 5 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 4 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இது வந்து என்ன ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் நம்ம சேர்த்து அப்படியே வதக்கிக்கணும். எள்ளில் வந்து கால்சியம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது. போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டோம். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து என்னென்னா நம்ம சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பணியாரம், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ எள்ளு துவையல் ரெடி. எள்ளு துவையல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து என்ன சாதத்து கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.